வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பு: மதுரையில் பிரம்மாண்ட ரோட் ஷோ நடத்திய முதல்வர் ஸ்டாலின். 2026 தேர்தலுக்கு இப்போதே பிரச்சாரத்தை தொடங்கிய முதல்வர். மதுரை பொதுக்குழு கூட்டம் திமுகவிற்கு உத்வேகம் தருமா? முதல்வர் ஸ்டாலின் ரோட் ஷோ மக்களின் கவனத்தை ஈர்க்குமா? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு VS ராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக பிஜேபியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அரங்கிற்கு வந்திருக்கும் அரசியல் விமர்சகர் டாக்டர் பூபதி ஜான் அவர்கள். சார் வணக்கம். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கரு ஜெயகண்ணன் அவர்கள். சார் வணக்கம். ராமன் சார், உங்களிடமிருந்து துவங்குகிறோம் இன்றைய விவாதத்தை. நாளை திமுகவின் பொதுக்குழு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக இன்று பிரம்மாண்டமான ரோட் ஷோ. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 16 கிலோமீட்டர் நடந்து சென்று மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது ரோட் ஷோ நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டும், அதாவது இன்றைய ரோட் ஷோ, நாளைய பொதுக்குழு, இது இரண்டும் திமுகவினருக்கும் மக்களுக்கும் எத்தகைய மாற்றத்தை, எத்தகைய உத்வேகத்தை தரப்போவதாக உங்களுடைய கணிப்பு? எம்ஜிஆர் ஒரு படத்துல பாடுவாரு, இதே படத்துல, வாங்கையா வாத்தியார் ஐயா, வரவேற்க வந்தோம் ஐயா, ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோம் ஐயான்னு எம்ஜிஆர் பாடுவாங்க. வரவேற்பு பலமாக இருக்கிறதே ராமன் சார். கருத்துக்களை ஏற்று கொண்டு பாடுறாங்க. அதே போல என்னன்னா சொல்லுவாங்க, கிராமத்துல மீசை வைத்தவங்க எல்லாம் பாரதியார் கிடையாது, தொப்பி வச்சவங்க எல்லாம் எம்ஜிஆரும் கிடையாது, லேனா தமிழன் அவர்களும் கிடையாது என்ன நான் சொல்றேன். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல்ல சென்னையில் பிரச்சாரத்துக்கு வந்தக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் மோடி அவர்களை கோயம்புத்தூர்ல, சென்னை டிஎன்ஆர்ல ரோட் ஷோ பண்ணாங்க. அப்ப ரோட் ஷோ நடத்தும் போது இதே திமுக தலைவர்களும், இதே திமுகவுடைய தொலைக்காட்சியும், இதே திமுகவுடைய அதிகாரப்பூர்வ நாளேடுகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ரோட் ஷோ போட்டு கொண்டும் நீங்கள் மக்களை கவர் செய்ய முடியாது, இந்த ஜம்பம் தமிழ்நாட்டு மக்களுடைய எடுபடாது, நீங்க 1000 ரோட் ஷோ நடத்தினாலும் உங்களுக்கு பாஜகவுக்கு வேலை இல்லை என்று கேவலப்படுத்தி, அவமானப்படுத்தி, கிண்டல் அடித்தார்கள். ஆனால் அவர்களுடைய நிலைமை இன்று எப்படி என்றால், ரோட் ஷோ நடத்த வேண்டியது திமுகவின் காலத்தின் கட்டாயம். இந்த ரோட் ஷோ நடத்துவதனால் என்ன லாபம் என்றால், திமுக காரர்களுக்கு லாபம், மக்களுக்கு ஜல்லி பைசா கூட லாபம் கிடையாது. காரணம் என்றால், கடந்த 4 ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய அத்தனை துறைகள் உள்ள பொருட்களின் விலைவாசிகளை 100க்கு மேல் மடங்கு விலைகளை ஏற்றிக்கொண்டு அத்தனை பொருளாதார சூழ்நிலை, ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் இன்று ஏழை எளிய மக்கள் துளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகள் மக்களை, நெல்லு சாதாரண நம்முடைய விவசாயிகள் நமக்கு சோறு ஊட்டக்கூடிய நெல்லை கூட அவர்கள் பத்திரப்படுத்தி வைக்க முடியாத, வக்கு இல்லாத, திராணி இல்லாத, தில்லு இல்லாத, தெம்பு இல்லாத இந்த விடிய அரசு 4 ஆண்டு காலம் ஆட்சியில் மக்கள் கண்ட இன்னல்கள் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல, அனைத்தும் இன்று இன்னைக்கு விஜய் கூட என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டு மக்களே நீங்கள் பணம் கோடி லாரியில கொண்டு வருவாங்க, வாங்காதீங்க, காரணம் இந்த பணம் அனைத்தும் மக்களிடம் கொள்ளையடித்த பணம் என்று விஜயே சொல்லிட்டாருன்றீங்க. விஜயே சொல்லிட்டாரு. ஆகவே ரோட் ஷோ அவர்கள் திமுக தொண்டர்களுக்கு உற்சாகம் கூட்டக்கூடிய ஒரு நாங்களும் இருக்கிறோம் என்ற நிலைப்பாடை திமுகவினர் அது ஏற்படுத்திக் கொண்ட நிலைப்பாடு. இன்னும் மட்டுமில்ல, தேர்தல் நெருங்க 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 தமிழ்நாடு முழுவதும் கிராம வாரியாக, பட்டணம் வாரியாக, நகரம் வாரியாக எல்லா இடத்திலும் அவர்கள் ரோட் ஷோ நடத்த இருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால், அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் இன்னொன்னு சொல்றேன். வரக்கூடிய ஜூன் மாசம் 11ஆம் தேதி 2 நாள் அல்லது 3 நாள் கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், மேட்டுப்பாளையம் வழியாக ரோட் ஷோ நடத்த உள்ளார்கள். ஆனா இதனுடைய காரணம் என்னவென்றால், சேலம் மேட்டூரில் டாமில் தண்ணீர் திறந்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஆனால் தண்ணீர் திறந்து விட யார் செய்வார்? அந்த துறை சார்ந்த அமைச்சரும் அந்த மாவட்ட கலெக்டர் தான் பண்ணுவாங்க. முதலமைச்சர் 2021 முதலமைச்சர் ஆன உடனே ஒரு முறை சேலம் மேட்டூரில் சென்றார். இப்ப ஏன் இத்தனை நாள் இத்தனை மாவட்டங்களை ஏன் சொல்கின்றார் என்றால், மக்களை சந்திக்க வேண்டும், மக்களை சந்தித்தால் தான் நமக்கு இனிமேல் விமர்சனம் என்ற நிலைப்பாடை திமுக தலைவர்கள், திமுக மாவட்ட செயலர்கள், திமுக அமைச்சர்கள் கைகோர்த்து நிற்கின்றார்கள். ஆனால் இதெல்லாம் எத்தனை ஷோ அல்ல, தமிழ்நாட்டில் உள்ள 12,500 சில்லறை கிராமங்களிலும் 400
நகராட்சிகளிலும் 128 நகராட்சிகளிலும் 25 மாநகராட்சிகளிலும் நீங்கள் தினசரி ரோட் ஷோ நடந்தாலும் கூட தமிழகத்தில் இந்த தேர்தல் 2020 தேர்தல் திமுகவை அகற்றப்படும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. காரணம் என்றால் நீங்கள் ரோட் ஷோ பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிலைமை தள்ளிவிடும் என்றால் இதற்கு இடையே வருவது விஜய் 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 அவர்களுடைய கட்சி தான் காரணம். காரணம் என்றால் உங்களால் இப்போது தவாக கட்சி தலைவர் விஜயை எதிர்த்து நின்று பேஸ் பண்ணக்கூடிய நிலைமை உங்களிடம் இல்லை. ஆகவே தவாக கட்சி தலைவர் விஜய் அவர்கள் அதிமுகவோட பாஜக கூட்டணி சென்று விடக் கூடாது என்பதை திமுக தெளிவாக உள்ளது. காரணம் என்றால் திமுக தலைமை கவலை எல்லாம் விஜய் அவர்கள் மீதுதான் கவலை. காரணம் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி அவர்களை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும் தேர்தல். அந்த தேர்தலுக்காக தான் இன்றைக்கு திமுகவுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் நீங்க மண்டல ரீதியாக நீ 41 தொகுதி, நீ 36 தொகுதி, நீ 26 தொகுதியை வைத்துக் கொண்டு பணத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படியே வெற்றி பெற வேண்டும். இதுக்கான டெமோ காப்பி தான் இந்த ரோட் ஷோ என்னுடைய முதல் பதிவு. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். பூபதி ஜான் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது காலத்தின் கட்டாயமாக இந்த ரோட் ஷோவை நான் பாக்குறேன். இந்த ரோட் ஷோ திமுக தொண்டர்களுக்கு வேண்டுமானால் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கலாம். ஏனென்றால் 2026 தேர்தலுக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தக்கூடியதாக இது அமையலாம். ஆனால் மக்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்ற ஒரு முத்தாய்ப்போட தன்னோட கருத்தை நிறைவு செஞ்சிருக்காரு. நீங்க சொல்லுங்க. தோழர் ராமன் சொன்னாரு, எம்ஜிஆர் பாட்டு எவ்வளவோ பாட்டுகள் நல்ல பாட்டுகளா இருக்கு. நான் ஆணையிட்டால் பாட்டு அவர் பாட சொல்லுங்க. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் பாடணும். எத்தனையோ பாட்டை விட்டு அந்த பாட்டை எடுத்திருக்காரு. சரி, முதல்ல ஒரு புரிதலுக்காக சொல்ற ரோட் ஷோன்னு என்னங்க? ரோட் ஷோ அப்படிங்கிறது மக்கள் சந்திப்பு தான், அவ்வளவுதான். அது சிம்பிள். அந்த கான்செப்ட் என்னது? மக்களை போய் சந்திக்கணும். என்ன கிராமமாக போகாம பொதுக்குழுக்கு போகும் பொழுது அவங்க போகும் வழியிலே அதாவது எல்லா மக்களையும் திரட்டி சந்திப்பதுதான் ஒரு ரோட் ஷோ. இதுல ஒன்றும் பெரிய ஒரு இல்லையே. ஒரு எலெக்ஷன் வருது, ஒரு ட்ரெண்ட் வரும் பொழுது என்ன பண்ணுவோம், எல்லா கிராமத்துக்கும் பிரச்சாரம் வீடு வீடாக போவார்கள். அது வீட்டு ஷோ, அது ஹவுஸ் ஷோ. எது அது? இப்ப நடக்கிறது என்னது? ரோட் ஷோ. இது ஒரு மேஜர் ஒரு பிளான் அவுட்லே, அவ்வளவுதான். எதற்கான நோக்கி 2020க்காக மக்களை திரட்டி அவர்களுடைய திட்டத்தை சொல்லி நல்லதை சொல்லி மீண்டும் எங்களை ஆட்சிக்கு அமருங்கள், ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்லுவதற்கான ஒரு திட்டம் தானே ஒளி, இது வேறு திட்டம் இல்லை. அப்ப ரோட் ஷோல யாரை சந்திக்கணும்? மக்களை தான் சந்திக்கணும். பொதுக்குழுவில் யாரை சந்திப்பாங்க? கட்சி தொண்டர்களை சந்திப்பாங்க. அப்ப ரெண்டும் உதாகுதா இல்லையா? ஒரு இலையில சாப்பாடு வச்சா கூட்டு பொரியல் சாம்பார் சட்னி எல்லாம் இருந்தானா ஒரு முழுமையான சாப்பாடு. ராமன் தோழர் அவருக்கே தெரியும், அதான தமிழ் சாப்பாடு. அதே போலதான் ரோட் ஷோ பாக்குறோம். அப்புறம் போன ஒரு மீட்டிங் நடக்குது, தொண்டர்களை சந்திக்கிறாங்க, நலத்தட்ட உதவிகள் செய்யறாங்க. எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை, ஒரு சமூக கலவைன்னு கூட வச்சுக்கலாம் இல்ல? சமூக நீதி கொண்டு இருக்கக்கூடிய நாட்டிலே ஒரு சமூக கலவை கொடுக்குது. சமச்சீர் கொண்ட ஆட்சி, சமச்சீர் கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ஒரு ஆட்சியிலே ஒரு சமூக கலவை கொடுப்பது என்னது? காழ்ப்புணர்ச்சி உடையவர்கள், திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், திமுக வரக்கூடாது என்று நினைப்பவர்கள், திமுக வரக்கூடாது என்று நினைப்பதை விட திராவிட சித்தாந்தம் வரக்கூடாது என்று நினைப்பவர்கள். அதான் ரொம்ப முக்கியம். அதனுடைய அடித்தளத்தை பார்க்க வேண்டும். திமுக என்பது ஒரு கட்சி அல்ல. அண்ணா சொன்னார், வீதிக்கு வாருங்கள், சிறைகளை நிரப்புவோம், கட்சிகளை இணைங்கள் சொன்னார். அண்ணாவினுடைய கோரிக்கை திமுக 1971 வந்தது. வீதிக்கு வாருங்கள், போராட வாருங்கள், சிறைகளை நிரப்புவோம். அப்போ இந்த சித்தாந்தம் மேலே வந்து விடக்கூடாது. அதான் அடிப்படை. 2024 வரக்கூடிய தேர்தல் ஒரு சித்தாந்தத்துக்கான தேர்தல். அப்ப இந்த 2024 திராவிட சித்தாந்தம் எள்ளளவும் கூட முறியெடுக்கப்படவிடக் கூடாது என்ற நோக்கத்திற்காக செய்யக்கூடிய ஒரு திட்டம், ஒரு யுக்தி, ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுல என்ன தவறு இருக்கிறது? அது ரொம்ப முக்கியம். எவ்வளவு சொன்னாரு ராமன் சார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கு. இந்தியாவினுடைய மொத்த உற்பத்தி பிளான் பண்றாங்க, 25% உள்நாட்டிலேயே உற்பத்தி பண்ண வேண்டும் என்று ஒன்றிய அரசு கொண்டு வந்த திட்டம். அதுல ஒன்றிய அரசு சாதித்தது 16 விழுக்காடு தான். 25 நோக்கம் குறிக்கோள், சாதித்தது 16. தமிழ்நாடு என்ன தெரியுமா? 25% சாதித்து முதல் மாநிலமாக யூபி, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், தெலுங்கானா, ஆந்திரா மற்ற எல்லா மாநிலங்களையும் பின்னுக்கு தள்ளி முன்னோட்டமாக இந்த திராவிட சித்தாந்த ஒரு மாணவன் ஓடுகிறான். அந்த ஓட்டம் தான் அது அவ்வளவு பெரிய சாதனைகளை சாதித்து காட்டி இருக்கிறது. எது? இந்த அரசு, இந்த திராவிட சித்தாந்த அரசு. ஆக
வரக்கூடிய 2026 தேர்தல் திராவிட சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்க வேண்டும், சமத்துவத்தை தூக்கி பிடிக்க வேண்டும், சமூக நீதியை தூக்கி பிடிக்க வேண்டும். மதவாத, சாதிவாத, இனவாத கட்சிகளை புறந்தள்ளிவிட்டு சமத்துவ கட்சியை முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நடைபெறக்கூடிய ஒரு மக்கள் சந்திப்பு. அவ்வளவுதான். மக்களையே சந்திக்க கூடாதுன்னா என்னது? மக்கள்கிட்ட தானே முறையிடணும். தேர்தலுக்காக தான் சந்திக்கிறீங்களா? அப்படி கிடையாது. தேர்தலுக்காக இல்ல, இந்த நாட்டினுடைய நலனுக்காக. அதான் நமக்கு தேர்தல் என்றால் என்ன? தேர்தல் என்றால் இந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறை. சரிங்களா? அப்ப அந்த ஆட்சி முறைக்காக நாம் என்ன பண்றோம்? சந்திக்கிறோம். எதுக்கு? நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வதற்காக மக்களை சந்திக்கிறோம். தேர்தலுக்காக சந்திக்கிறோம் என்ற பெயருக்கு கீழே இருக்கக்கூடிய உள்ளர்த்தம், உங்களுக்கு நல்லது செய்ய வருகிறேன், உன்னுடைய சமச்சீர் கல்வியையும் உன்னுடைய உரிமையையும் திருடிக் கொள்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும், நீ விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்க உரையாக நடத்தப்படுகின்ற ஒரு மக்கள் சந்திப்பு. அவ்வளவுதான் இது. சரிங்க சார், நம்ம பேசுவோம். செல்வம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது இது மக்களை சந்திப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி, அவ்வளவுதான். நாளை பொதுக்குழு கூடுகிறது. அதற்கு முன்னதாக பொதுமக்களை சந்தித்து விட்டு அந்த மேடைக்கு ஏறப்போகிறார் தமிழக முதல்வர் அவர்கள். இதற்கு பின்னால் தேர்தலோட வியூகமாக இருக்கட்டும், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். சோ அது மக்களோட மனசுல போய் நிக்க போது, திரும்பவும் ஆட்சியை பிடிக்க போகிறது திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் பூபதி ஜான் அவர்களுடைய ஒரு அனாலிசிஸ். உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு கொஞ்சம் எக்கோ சொல்லுது. அதாவது ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரிக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். கொஞ்சம் எக்கோ எக்கோ அடிக்குது. டெக்னீஷியன்ஸ் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ரொம்ப அடிக்கும். அதாவது காரணம்னா, இப்போ முதலமைச்சர் ரோட் ஷோ நடத்துறது தப்புன்னு நான் சொல்லல. அதே நேரத்துல ரோட் ஷோ ஒரு 17 கிலோமீட்டர் ரோட் ஷோ நடத்துறாரு, 27 கிலோமீட்டர் ரோட் ஷோ நடத்துறாருல சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், இவரு யாருக்கான முதலமைச்சர்? முதலமைச்சர் மக்களுக்கான முதலமைச்சர். மக்களை சந்திக்கணுங்கிறதுல என்ன தவறு இருக்கு? அதே நேரத்தில் மதுரையில முதலமைச்சர் செல்லுகிற வழிகள பக்கத்தில் இருந்த கால்வாய் ஓடைகள் இருக்கு பாருங்க, கழிவு நீர் ஓடைகள், அதையெல்லாம் திரை வச்சு மறைக்காங்க. நான் என்ன சொல்றேன், முதலமைச்சர் போகும்போது அந்த 2 படத்திலும் என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது, சாலைகள் எப்படி இருக்கிறது, மக்களுடைய அடிப்படை வசதிகள் எப்படி இருக்கிறது, தெருவிளக்குகள் எப்படி இருக்கிறது, இதை பார்க்கிறதுக்கான வாய்ப்பு. ஆனா இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? மதுரையில முதலமைச்சர் போகிற வழியில அவர் கண்ணுக்கு சாக்கடை பற்றக்கூடாது, சாக்கடை ஓடக்கூடிய கால்வாய்கள் முதலமைச்சருடைய கண்ணுக்கு படக்கூடாது சொல்லி அந்த திரை வைத்து மறைத்திருக்கிறார்கள். இது முதலமைச்சருக்கு அவமானம், அரசுக்கு அவமானமா இல்லையா? நான் சகோதரிட்ட ஒண்ணு கேட்க. சரி, முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு தூரம் நீங்க ரோடு ஷோ நடத்துறீங்க, வேன்ல போறீங்க, உங்களை சுற்றி படை பரிவாரங்கள் ஆரவாரத்தோடு அதிகாரிகள் குழுவெல்லாம் வாராங்கல்ல, முதலமைச்சர் அவர்களே நீங்கள் ஒரு கையில அப்படியே ஏதோ அத மக்கள் முண்டி அடித்துக் கொண்டு வருகிறார்கள். மக்கள் எப்படி வராங்க தெரியுமா? மக்கள் ஒரு வட்ட செயலாளர் 150 பேரை அழைத்து வர வேண்டும். ஒரு ஒன்றிய செயலாளர் அந்த பகுதியில் இருக்கிற, அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒன்றிய செயலாளர் 500 பேரை அழைத்து வர வேண்டும். அதற்கான வழி செலவுகள், உணவு வகைகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்படும். இது ஒண்ணு. முதலமைச்சர், நான் ஒண்ணு சொல்றேன், முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் ரோட் ஷோ நடந்து போயிருந்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல. நீங்க வாகனத்துல உட்கார்ந்து போறீங்க, இதனால என்ன நடந்துற போது மக்களுக்கு? இல்ல, நடந்து போறாங்க, ஒரு சில டிஸ்டன்ஸ் நடந்தும் அவங்க பாக்குறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க. சகோதரி, பளிங்கு மாதிரி ஒரு இடத்தை தூத்து தொடச்சி வச்சிருக்க இடத்துல முதலமைச்சர் நடந்து போறாங்க. முதலமைச்சர் பளிங்கு மாதிரி சிரமம் இல்லாமல் தூத்து துடைத்து வைத்திருக்கிற இடத்துல நடந்து போறாங்க. மற்ற இடங்கள்ல முதலமைச்சர் வாகனத்துக்கு சென்றதுதான் நீங்க ஊடகத்துல பாத்திருப்பீங்க. 2வது, மதுரையில இதெல்லாம் நடத்தி பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்குன்னு கேட்டா, பொதுக்குழு நடத்த வேண்டிய அவசியம் எல்லாம் வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, கண்கள் பணிக்கும், இதயம் இனிக்கும். கண்கள் பணிக்கும், இதயம் நாளை
நாளை மறுநாள் கண்கள் படிக்கும், இதயம் இனிக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீண்ட நெடுஞ்சாலமாக அந்த உறவுகளிலே இருக்கிற இடைவெளி நாளை மறுநாள் சரி செய்யும். சரி, எந்த உறவுகள்ல இடைவெளி இருந்தாலும் அது ஒன்னாகிறது சந்தோஷம் தானே நமக்கு. எல்லா உறவும் அப்படியே பிரியணும்ன்ற எண்ணம் யாருக்கும் இல்லையே. ஒரு சகோதரி எனக்கு ஒன்று கலங்கிய மக்களுக்கு அடிப்படை வசதிகள், என்னுடைய மக்களுக்கு அந்த சாக்கடை ஓடுகிற கால்வாய்க்கு இருபுறத்தில் வசிக்கிற மக்களுக்கு என்ன பாதுகாப்பு, என்ன சுகாதாரம், அதை நீங்க சொல்லுங்க. நீங்க ஒண்ணு கேளுங்க. ரெண்டாவது, முதலமைச்சர் அவர்கள் ரோடு ஷோ நடத்துறாங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு 50,000 அரசு ஊழியர்கள் பணி ஓய்வு பெறுகிறார்கள். ஒரு வருடத்துக்கு 4 ஆண்டுகளில் 2 லட்சம் அரசு ஊழியர்கள் பணி ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். இதுவரைக்கும் எவ்வளவு பேரை நீங்க பணி நியமனம் பண்ணிருக்கீங்க? சரிங்க சார், அது சொல்லணும்ல. ஒண்ணு. ரெண்டாவது, நாளை 31 மே 31 அன்னைக்கு நாளைக்கு மட்டுமே 40,800 அரசு ஊழியர்கள் பணி ஓய்வு பெற போறாங்க. அரசு ஊழியர்களுக்கு நீங்க அந்த பணியிடத்தை நிரப்பி இருக்கிறதா வேண்டாமா? ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்களுக்கு தேர்வு வைத்து அடையாளம் கண்டு அவர்கள் பணி நிரப்பி இருக்கணும். அது செய்யல. சரி, விட்டுருங்க. இன்னொன்னு, அரசு ஊழியர்கள் போராட்டம், பழைய ஓய்வூதிய திட்டம் கேட்டு போராடுகிறார்கள். நீட்டை ஒழிக்கிற மந்திரம் தெரியும் என்று சொன்ன நீங்கள் அந்த மந்திரத்தை எங்களுக்கு சொல்லுங்க, சொல்லித்தாருங்கள் என்று மக்கள் கேட்கிறார்கள், மாணவர்கள் கேட்கிறார்கள். இரண்டாவது, எல்லா துறையிலும் அவுட் சோர்சிங் முறையில ஆட்களை நியமனம் பண்றாங்க அரசு. அதுக்கு காரணம் என்ன? சம்பளம் குறைவா கொடுத்தா போதும். அவனுக்கு இன்னொன்னு, இதனால என்ன பாதிப்புங்கிறத சொல்லி நான் முடிச்சிடுறேன். அவுட் சோர்சிங்ல ஒரு 15,000 ரூபாய் மாத சம்பளத்துல ஒரு டைபிஸ்ட், ஒரு சகோதரிக்கு ஒரு கட்டச்சு வேலை கொடுக்காங்கன்னு வச்சுக்கிடுங்க. அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? அவங்களுக்கு சம்பளம் கிடையாது, பணி பாதுகாப்பு கிடையாது, பணி ஓய்வூதியம் கிடையாது. அப்ப என்ன நினைப்பாங்க? அவங்க முறையற்ற, அதாவது என்னெல்லாம் முறையற்ற முறையில செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், இந்த அரசு நிர்வாகத்தில் எல்லா வகையிலும் குறைத்து போயிருக்கிறது. இதை மறைப்பதற்காக ஆட்களை திரட்டி கொண்டு அள்ளி கொடுக்கிற வெள்ளிப்படத்தின் மூலமாக ஆட்களை திரட்டி இது பெரிய கூட்டம், ஆரவாரமான கூட்டம், பிரமாண்டமான கூட்டம், இப்படி எல்லாம் சொல்றது வார்த்தைகளுக்கு வர்ணம் பூசுவதை தவிர அதுல உண்மை கிடையாது. நிச்சயமா சொல்றேன், இந்த அரசு நிர்வாகத்தில் தோற்று போயிருக்கிறது. அதை மறைப்பதற்கு நடத்துகிற நாடகம். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஜெயகண்ணன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது அங்க மதுரையில் நடக்க போகின்ற பொதுக்குழு மேடையில வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்ற பதாகையோட தான் இந்த முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் முக்கியமா ஒரு விஷயம் சார் சொன்னாங்க, ராமன் சார், தமிழக வெற்றி கழகம் எங்க அதிமுக கூடவோ இல்ல பிஜேபி கூடவோ கூட்டணி சேர்ந்தால் இந்த வெல்வோம் 200 அப்படின்றதுக்கு ஒரு கலக்கம் ஏற்படும். அந்த கலக்கத்தை மறைப்பதற்காகத்தான் இந்த ரோட் ஷோ செய்து மக்களின் கவனத்தையும் திமுக தொண்டர்களுக்கு உத்வேகத்தையும் கொடுப்பதற்காக முதல்வர் அவர்களால் நடத்தப்படுகின்ற ரோட் ஷோ. உங்கள் பார்வையில் முதல்ல அண்ணன் செல்வண்ணன் சொன்ன மாதிரி பொதுக்குழுவை ஏன் மதுரையில கூட்டுறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு இடம் இல்லை. பொதுக்குழு என்பது ஒரு கட்சி எந்த மாநிலத்துடைய எந்த பகுதியிலையும் கூட்டலாம். இன்னும் சொல்ல போனால் சென்னையில் தான் கூட்ட வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை மதுரைக்கு போனாதான் அந்த கண்கள் பணிக்கும். இது மூலமா தான் மதுரையிலேயே இறங்க முடியும். அதாவது ஒரு செய்தி என்னன்னா, எந்த ஒரு மாநிலத்துடைய எந்த மாவட்டத்தினுடைய தலைநகர்களையும் வைக்கலாம், இல்ல அவங்களுக்கு வசதியான எந்த இடத்துல ஏற்கனவே அதற்கான முன்னுதாரணங்கள் இருக்கு. இப்போ அது செய்தி அல்ல. அடுத்து ரோட் ஷோங்கிறது நாங்க பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து தான் செஞ்சாங்க, விஜயை பார்த்து தான் செஞ்சாங்கிறதே இல்லை. ஏன்னா எப்பொழுதுமே மக்கள் கூட்ட திரள் முன்போ அல்லது மக்களுடைய ஆதரவுல திராவிட முன்னேற்ற கழகம் சளைத்ததே அல்ல. 75 ஆண்டு காலத்திற்கு மேல அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கு மக்களுடைய ஆதரவை கூட்டித்தான் அதனுடைய ஆதரவை காட்டணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறது. ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி மதுரையில பொதுக்குழு கூட்டும் பொழுது அதற்குரிய இப்ப முதலமைச்சர் நேரடியாக போறார் பொதுக்குழுக்கு போகும்போது அங்க மக்களை சந்திக்கிறார். அண்ணன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்பதையும் ஒரு காரணம். இன்னொன்னு, ஒவ்வொரு செய்தியும் மாவட்டத்தில் போய் இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் போறாரு ராமன் கேட்கிறாரு, அப்படி கிடையாது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்பொழுதுமே முதலமைச்சர் இங்கிருந்து பார்க்கிறாரோ இல்லையோ நேரடியாக பார்க்கிறாரோ, அது முதலமைச்சருடைய அவருடைய புரோட்டோகால் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அரசியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நான் சொல்லுகின்ற செய்தி, இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் என்பது அவ்வளவு எளிதாக இல்லை.
இதை வந்து நான் சொல்வதில் வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லை. இதை வந்து நம்ம வந்து ஒரு அரசியலை நம்ம கவனத்தை ஈர்க்கிறது, அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கிறது. என்ன செய்தி என்பதால், அதாவது ஒரேடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் 200 தொகுதிகள் கிடைத்துவிடும் என்று சொல்லுகின்ற சாமானிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் நான் அல்ல. நான் சொல்லுகிற செய்தி என்னன்னா, வழக்கத்தை விட இதுவரை சந்தித்த சட்டமன்ற தேர்தல்களை விட, திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கே சொல்றேன், இந்த தேர்தல் முழுமையாக ஒரு மாற்றமாக இருக்கும். இல்ல மாற்றம்னா வித்தியாசமாக இருக்குமா இல்ல சவாலாகத்தான் இருக்கும் இந்த தேர்தல். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் தான் சொல்றேன், சவாலாக மட்டுமல்ல, இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்து வந்த தேர்தல்களை விட இன்றைய சூழல் கடந்த இந்த ஓராண்டிற்குள்ளே கூட்டணி குறித்த பல்வேறு யூகங்கள், பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு அதாவது சூழ்ச்சிகள் அரசியல்ல வந்து எல்லாமே நடக்கும். அது எல்லா கட்சிகளுக்கும் எல்லா தேர்தல் முதல் சாதாரண விஷயம். அதையெல்லாம் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்குமா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. இப்ப செய்தி என்னவென்றால், பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி என்ற அந்த ஓராண்டுக்கு முன்பே இது செய்துவிட்ட அந்த ஒப்பந்தம் என்பது கண்டிப்பாக இது அதாவது அரசியலிலே பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நோக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு தேர்தல் கூட்டணிங்கிறது ஒரு 6 மாத காலம் இல்ல ஒரு 3 மாத காலத்துல முடிவாகும். இந்த ஓராண்டு காலத்திற்கு முன்பு உருவானதால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள கூட்டணிகளுக்கு மத்தியிலே அது ஏற்கனவே ஒரு கடந்த 3 தேர்தலாக மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. அந்த கூட்டணியில வந்து இது தொடர்ச்சியாக வெற்றியை தருமா, அல்லது இப்ப விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சியும் நாம் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. அவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார், இன்னொன்று சீமானுடைய அரசியலையும் முற்று நோக்க வேண்டியிருக்கிறது. இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது வெறுமனே ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் 200 தொகுதிகளை வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்கின்ற அந்த செய்தி வந்து நினைப்பதற்கும் பார்ப்பதற்கும் யோசிப்பதற்கும் வேணா அழகா இருக்கும். ஆனால் உண்மையில் நடைமுறை சவாலாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது. மக்களுக்கான திட்டங்களை, அதாவது ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் போக்குவரத்து துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள், ஆசிரியர்கள், அலுவலர்கள், நீங்க சொல்ற அந்த ஒரு நீண்ட கால திட்டங்கள் வந்து சொல்றீங்க, நீங்க அதற்குள்ள வந்து தேர்தலை பற்றிய அறிவிப்பு வெளியிடப்பட்டு விட்டால் உங்களுக்கு எல்லாமே புரோட்டோகால். அதனாலதான் இந்த 6 மாத காலத்தில், இன்னும் சொல்ல போனால் இருக்கிறதே வந்து ஒரு 10 மாத காலம் கூட இல்ல அப்படிங்க. இப்ப 6 மாத காலத்திற்குள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி உண்டாகி இருக்கிறது. நான் கடந்த ஆட்சியை எனக்கு தெரிந்த வரை நான் என்னுடைய வயதிற்கு கூட்டு பார்த்திருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடைசி ஓராண்டு வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்கும். நான் சந்தித்த இந்த ஒரு தேர்தல் நான் பார்த்திருக்கேன். அவர்களுடைய ஆட்சி காலம் என்பது 4 ஆண்டு காலம் மிக எளிமையாக இருக்கும். அடுத்த ஓராண்டு மிக மிக நெருக்கடியான சூழல் அமைந்திருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு முறையும் தோற்று போயிருக்கிறது வரலாறு. அந்த வரலாறு மாற்றப்படுமா என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் தான் தீர்மானிக்கும். சரிங்க சார். செல்வம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த முக்கியமா இந்த ரோட் ஷோ எதனால அப்படின்னா, திமுக 2026 தேர்தலை பார்த்து பயந்து இருக்கிறது. ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் எங்கே பிஜேபியுடன் சேர்ந்து விடுமோ, அதிமுக பக்கம் போய்விடுமோன்ற பயத்துலதான் இந்த ரோட் ஷோ அப்படின்னு ஒரு பாயிண்ட் வச்சாங்க ராமன் சார். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லம்மா, நம்ம அடிக்கடி பேசுற செய்திதான். அதாவது ஒரு நாள் இரவுங்கிறது வந்து எவ்வளவோ நீண்ட தூரம். என்ன அருமை தம்பி ஜெயக்கண்ணன் ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு உண்மை பேசுற வழக்கறிஞரா பேசினாரு. வழக்கறிஞர்னாலே உண்மைதானே சார் பேசுவாங்க. திமுக மீது அக்கறையோடு பேசிய ஒரு திமுக தொண்டர் உண்மை பேச இருக்காங்க சார். உண்மை பேசக்கூடிய வழக்கறிஞர் இப்பதான் பாக்குறீங்கப்பா. கொஞ்சம் டாக்டர் அனுமதிங்க. அதாவது திமுகவுடைய தொண்டருடைய உள்ள குமுறல் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன் அப்படி. அதாவது கூட்டணிகள் இன்னும் முழுமை பெறவில்லை எந்த கட்சிக்கும். அது திமுக உட்பட எந்த கட்சிக்கும் கூட்டணி முழுமை பெறல. ஒருவேளை நாளை என்னெல்லாம் நடக்கணும்னு கேட்டீங்கன்னா, இடங்களுடைய எண்ணிக்கை, அது போக போட்டியிடக்கூடிய தொகுதிகள், இதெல்லாம் நிறைய வந்து அதுல தீர்வு காண வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குமே தன்னுடைய தகுதிகளை வளர்த்துக் கொள்ளுகிற தேவையும் அவசியம் கருதிதான் தேர்தலில் போட்டியிடுறாங்க. அப்படி இருக்கும்போது என்னுடைய அரசியல் பார்வையில திமுக கூட்டணியில ஒரு சலசலப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு காங்கிரஸ் இயக்கம் திமுக கூட்டணியில இருந்து வெளியேறி ஒரு புதிய கூட்டணியை நோக்கி பயணப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி, அவர் அதிகார பகிர்வை நோக்கி ஒருவேளை போகலாம். சரி,
அண்ணன் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் ராமன் அவர்கள் சொன்னது போல விஜய் அவர்களும் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வரலாம், மரியாதைக்குரிய சீமான் அவர்களும் வரலாம். அதனால என்ன கேட்டீங்கன்னா இதெல்லாம் எல்லாமே ஒரு அனுமானம் தான், ஒரு அசம்சன். மே நாட் அப்படிங்கிறதா, மேபி மே நாட் பி அப்படிங்கறதான தவிர நான் இப்படித்தான் நடக்கும் நான் உத்தரவாதப்படுத்துறேன். சரி, இது எப்ப நடக்கும்னு கேட்டீங்கன்னா வர்ற செப்டம்பருக்கு மேல, செப்டம்பர் அக்டோபர் வாக்குல அதிகபட்சம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள தேர்தல் கூட்டணிகள் இட எண்ணிக்கைகள்லாம் முடிவாயிரும். ஒரு உதாரணத்துக்காக ஒன்று சொல்றேன். திரு கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் கொடுத்து திமுக உறுதிப்படுத்திக்கிட்டு, சரி அதே நேரத்துல அந்த கட்சியில அந்த கூட்டணியில இருக்கிற மறுமலர்ச்சி திமுகவுடைய தலைவர் வைகோ அவர்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. சரி, காங்கிரசிடம் ஒரு நாடாளுமன்ற ராஜ்யசபா எம்பி எதிர்பார்ப்பு இருந்தது, அது தரப்படல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட 17 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அது அப்படி இருந்து கூட அவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கூட ஒரு வேளை தேர்தல் கூட்டணி அமைகிற பொழுது நிறைய மாற்றங்களை தரும். ஒண்ணு. இரண்டாவது, இயல்பாவே சகோதரி ஆன்டி இன்கம்பன்சி உங்களுக்கு தெரியும். எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் சரி, ஆன்டி இன்கம்பன்சி அந்த ஆளுகிற கட்சியின் மீது இருக்கிற வெறுப்புணர்ச்சி ஒரு 4-5% வழக்கமா வந்துடும். அது எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் சரி. அதனால இதையெல்லாம் கணக்கிட்டு தான் தம்பி வழக்கறிஞர் ஜெயக்கண்ணன் அவர்கள் அவருடைய உள்ள குமுறலை கொட்டி தீர்த்தார். நீங்க கூட ரொம்ப அவர் அப்படி பேசிடக்கூடாது இப்படி பேசிடக்கூடாதுன்னு சொல்லி திமுகவுக்கு எதிராக பேசிடக்கூடாதேன்னு கூட கொஞ்சம் வார்த்தைகளை அவருக்காக ஜெயக்கண்ணன் சார் பேசின வார்த்தைகளை விட நான் பேசின வார்த்தைகள்ல தான் உங்களோட கவனம் அதிகமா இருந்தது போல. நெறியாளருக்கு அப்படி அவசியம் இல்ல. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இந்த இனி ரோடு ஷோ நடத்துறாங்க வைக்காங்க அதெல்லாம் அவங்க கூட இது. நான் என்ன நினைக்கிறேன்னா, திமுக தலைவர் ரோடு ஷோ நடத்தும் போது எனக்கு பிரச்சனை இல்லை. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நடத்துகிற ரோடு ஷோ இருக்கு பாருங்க, அது சரியா இருக்கணும். தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் கடந்த 4 ஆண்டுகள் செய்த சாதனைகளை எப்படி இருக்கிறது, நாட்டு மக்களுக்கு செய்த சாதனைகள், மதுரைக்கு செய்திருக்கிற திட்டங்கள், மதுரைக்கு ஒதுக்கிய திட்டங்கள், திட்ட பணிகள், நடந்து முடிந்த பணிகள், இதையெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னு பாக்குறதுக்கான ரோடு ஷோவா நீங்க நடத்தி இருந்தீங்கன்னா நான் உள்ளபடியா இப்ப பாராட்டு தயாரா இருக்கேன். அதே நேரத்துல முதலமைச்சர் அவர்கள் வாகனங்களிலே உட்கார்ந்து கொண்டு மக்களை பார்த்து அதாவது ஆட்களை திரட்டி வருகிற கூட்டத்தை பார்த்து கையேசத்து கொண்டு சிரித்துக் கொண்டு போவது நிச்சயமாக தம்பி ஜெயக்கண்ணன் அவர்களுடைய கருத்தை தான் பிரதிபலிக்கிறதா இருக்கும். அவரை ஏமாற்றுகிற முயற்சியா இருக்கும். அதிகாரிகள் முதலமைச்சரை தவறாக வழிநடத்துகிறார்கள். இந்த ஆட்சியின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இன்னும் 2-1 மாதங்களிலே மிகப்பெரிய, நான் ஏதோ ஜோசியை பார்த்து பேசுறதா நினைக்காதீங்க, ஜோசிய பேசல, மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய அளவிற்கான சட்ட சிக்கல்கள் நீதிமன்றங்களின் மூலமாக இவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சட்ட போராட்டங்கள், சட்ட நெருக்கடி, சட்ட சிக்கல் இருக்கிறது. இதையெல்லாம் மறைப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த பிரயத்தனப்பட்டு சிரித்துக் கொண்டு அவர் மிகவும் சந்தோஷமாக இருப்பதாக மக்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். சரிங்க சார், கவலையோடு இருக்கிறார். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். பயம் இருக்கிறது. சரிங்க சார். முதலமைச்சர் அவர்கள் மற்றவர்களிடத்துல நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், என்னுடைய நாட்டில் மும்மாறி மழை பெருக பொழிகிறது, உப்போகம் விளைகிறது என்று அதிகாரிகள் சொல்வதை நான் நம்புவதாக அதிகாரிகளை நினைக்கிறாங்க. வேற வழி இல்லை, இப்படி ஓட்டுறோம். கடைசி 4 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. இன்னும் 12 மாதம் கூட கிடையாது, 9 மாதம் இருக்கு. சரிங்க சார். 9 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துரும். சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். மாதம் 270 நாட்களுக்குள்ளாக இந்த ஆட்சி மிகப்பெரிய நெருக்கடிகள். இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிடுறேன். இன்னும் ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்குள்ள அதிகாரிகளுடைய மனநிலை மாறிடும். அதிகார துஷ்பிரயோகம், அதாவது ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் செய்வது அல்லது ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்கள் சொல்வதை கூட அதிகாரிகள் செய்ய மறுப்பார்கள்.
சரிங்க சார். சட்டத்துக்கு புறம்பாக செய்யணும்னு சொன்னா மறுப்பாங்க. சரிங்க சார். அதனால மிகப்பெரிய நெருக்கடி இருக்கு. தம்பி ஜெயக்கண்ணன் சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. சரிங்க சார், நம்ம பேசலாம். 2வது முறை ஜெயிச்ச வரலாறே கிடையாது. சரிங்க சார், நம்ம பேசலாங்க சார், பேசலாம் சார். நேரம் கம்மியா இருக்கு. நான் திரும்ப உங்களோட நிறைவான கருத்து போது நேரம் நிறைய தரேன் நானு. பூபதி ஜான் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது அதிகாரிகளோட மனநிலை மாறி இருக்கிறது, மிகப்பெரிய சட்ட சிக்கல்களை சந்திக்க போகிறார்கள். அதுக்கப்புறம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, வரவேற்பு இல்லை என்று மிகப்பெரிய ஒரு ஆருடம் நாம் சொல்லவில்லை, அஸ்ட்ராலஜி இல்ல, நான் ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு செல்வம் சார் சொன்னாரு. உங்களோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது? செல்வம் சார் சொல்றது பார்த்தா சிரிப்பா தான் இருக்கு. எப்படின்னா, ஆனாலும் ஆருடம் சொல்லுவதில்லை, சொல்லுவதெல்லாம் ஆருடம் தான். இது எப்படி ஒரு டயபாலிக்கலா இருக்கு பாருங்க, கான்ட்ரடிக்ஷனா இருக்குது பாருங்க. ஆருடம் சொல்லல, ஆனா சொல்றதெல்லாம் ஆருடம். எப்படின்னா 3 மாதத்துக்கு பிறகு ஒரு பெரிய பிரளயம் நடக்கும், சட்ட சிக்கல் நடக்கும், பெரிய குழப்பங்கள் இருக்கும் சொல்லுவாங்க அந்த ஜோசியத்துல. அப்பா அது இன்னும் 3 வருஷம் சுக்கிரன் மேல இருக்கிறான், சனி இங்க இருக்கிறான், 2ஆம் படம் 3 போது 7ஆம் படம் கழியுது. அப்படி வரும்போது அந்த சிக்கல் இருக்கும், அதுக்கு பரிகாரத்தை இப்படி போய்க்க அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு. எங்கேயும் எது நடக்காது, சரியான பாதையில் போயிட்டு இருக்கு. ரோடு ஷோ சூப்பரா போயிட்டு இருக்கா இல்லையா? அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இதுல எப்படி அப்படின்னா 2 விதமான கூட்டணி அமைதுங்க. ஒன்னு கொள்கை சார்ந்து சித்தாந்தம் சார்ந்த ஒரு கூட்டணி. அதுல கூட்டணியில் இருப்பவர்களுக்கு வழிகள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது. கரெக்ட் தான், ஒத்துக்கிறோம். எல்லா இதுமே கூட்டணியில் இருக்கிற அனைவர்களுமே சந்தோஷமாக இல்லை. ஆனால் ஒரு கொள்கைக்காக கொள்கை பிடிப்புடன் உறுதியா இருக்கிறார்கள். எந்த கொள்கை அப்படின்னா, சமத்துவம் திராவிடம் என்பதை உயர்த்தி பிடிக்க வேண்டும், சனாதனம் மதவாத சாதியவாதங்கள் விலகி நிற்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய உன்னதமான கொள்கை. அந்த கொள்கை கூட்டணியில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு கஷ்டங்கள் வரலாம், இழப்புகள் வரலாம், ஆனால் இது தாங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டணி இருக்குது. அந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி அப்படின்னா, பதவிக்கான கூட்டணி. பதவி இருந்தா தான் அங்க இருக்கும், இல்லைன்னா சலசலப்பு வந்துடும், பிரச்சனைகள் வந்துடும், முட்டிக்கிட்டு வந்துடும். அந்த சார் ஒரே ஒரு குறுக்கீடு, வேற ஒண்ணு இல்ல. கொள்கை கொள்கை கொள்கைன்னு சொல்றீங்களே, என்ன சார் கொள்கை? காங்கிரஸ் கட்சியினுடைய சசி தரூர், திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி, இவங்கெல்லாம் போய் சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை ஆதரிச்சு ஒவ்வொரு நாடுகளா போயிட்டு எங்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை ஆதரிச்சு பேசிட்டு, உங்களுக்கு திமுக கூட்டணியில் என்ன கொள்கை நீங்களே சொல்லுங்க. திமுக கூட்டணியுடைய ஒரே கொள்கை சமத்துவம், எல்லாருக்கும் எல்லாம். அதுதான் கொள்கை, இதுதான் அடிப்படை. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, கல்வியில் எல்லாருக்கும் எல்லாம், தொழிலில் எல்லாருக்கும் எல்லாம். நீங்க என்ன பண்றீங்க? பிஜேபி என்ன பண்றீங்க? குல தொழில் செய்யணும். 19 தொழிலை தேர்ந்தெடுத்து, செருப்பு தைக்கிறவர்கள் செருப்பு, பனையர்கள் பனை, இந்த ஆர்டிபி இது கூடை அது, அந்த மாதிரி ஒரு குலத்தொழிலை கொண்டு போயிருங்கள். எல்லா தொழிலையும் எல்லாரும் செய்ய வேண்டும் என்பதுதான் சமத்துவம். அதான் முக்கியம். ஏன் இந்த தொழில் அவன் செஞ்சா என்ன? ஒரு செருப்பத்துக்கு தொழிலை ஒரு பெரிய பணக்காரர்கள் செஞ்சா என்ன? அப்படி இல்லை, எல்லா தொழிலும் எல்லாம் செய்யணும். ஆனா என்ன பண்றீங்க நீங்க? ஒரு குறிப்பிட்ட தொழில் மட்டும் பாரம்பரியமாக அவர்கள் வழி சார்ந்த நீங்க செய்யணும் அப்படிங்கிற சொல்லக்கூடியவர்கள். இருங்க ஐயா செல்வம் ஐயா, நான் முடிச்சிடறேன். இருங்க ஐயா, ஒண்ணு அது ஒண்ணு. இரண்டாவது என்னது? கல்வியில 3வது படிக்கிற பையனுக்கு 2வது படிக்கிற பையனுக்கு ஒரு பொது தேர்வு வைக்க முடியுமா? என்ன ஒரு அநியாயமா இருக்கிறது. ஒரு நேஷனல் கல்வி எஜுகேஷன் பாலிசியில ஓபன் நேஷனல் என்ட்ரன்ஸ் 1வது இருந்து 3வது படிக்க வைக்கிறதுக்கு நேஷனல் வைக்கலாம், அப்புறம் 8வது வைக்கலாம், 12வது வைக்கலாம், தொடர்ச்சியாக அவனுக்கு வைக்கப்படுகிறது. இது என்னது? 5வது வரைக்கும் மாணவர்கள் கல்வியை படிக்கப்பட இந்த சமூகத்தை படிக்க டென்மார்க் ஹாலண்ட்ல எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான கல்வியெல்லாம் விட்டுட்டு குலக்கல்வியை கொண்டு வர்றது, குலத்தொழிலை கொண்டு போறீங்க, ஒண்ணு போடுறீங்க. அதற்கடுத்து என்ன சொல்ல வர்றீங்க? நான் முக்கியமான பாயிண்ட்க்கு வர்றேன். இந்த கூட்டணி வச்சிருக்காங்க பாருங்க, இதுக்கான பவர் ஷேரிங் கூட்டணி. அது பொய்யா சொல்றாங்க, நீங்க முக்கியத்துவம் கொடுத்து விடுறீங்க. இருங்க ஐயா, இப்போ பவர் ஷேரிங் ஏங்க? ஒரு எலெக்ஷன் கூட்டணினா எப்பங்க வரும்? ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு வரும். இல்ல, தொலைநோக்கு பார்வையோட ஒரு வருடத்திற்கு முன்னால் ஏற்பட்டது அந்த கூட்டணி. வடிவேல் ஒரு இதில் இருக்கும், போலீஸ்காரர் வருவாரு, ரவுடி எல்லாம் ஏத்திட்டு போவாங்க. எப்பா நானும் ரவுடிப்பா, நானும் சேர்ந்துடுறப்பான்னு ஏறுற மாதிரி
எங்க வந்து அதிமுகவோடு பிஜேபி கூட்டணி சேர்ந்து அந்த கூட்டணி வலுவான கூட்டணி ஆயிடக்கூடாது. அதிமுகவோடு சேர்ந்து தேசிய முன்னேற்ற கழகம் அந்த கழகமும் மற்ற கூட்டணிகளை சேர்ந்து வலுவான கூட்டணி இருந்தால் பிஜேபி கூட்டணியில் வருவது அது வலுவிழந்து இருக்கும், அதனுடைய பவர் ஷேரிங் கம்மியா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக முந்தைக் கொண்டு என்ன பண்ணுது பிஜேபி வந்து ஏடிஎம்கோவோட ஒரு கட்டாய கூட்டணியா உள்ள இருக்கு, நிர்பந்த கூட்டணியா உள்ள இருக்கு. அதுக்கு டிமாண்ட் அங்க விருப்பம். ஆனால் அரசியல் விமர்சகர்கள் இது வந்து ஒரு வலுப்பெற்ற கூட்டணியாக, ஒரு வருடத்திற்கு முன்னாடியே ஒரு பெரிய அரசியல் வியூகம் வாய்ந்த கூட்டணியாக பார்க்கிறார்கள். செல்வம் சார், மதிப்புக்குரிய தோழர் செல்வம் சொல்றாரு, நாங்க பார்த்துட்டே இருக்கிறோம் விசிகா வந்து இந்த கூட்டணியில விசிகா வந்து சலசலப்பு வரும், அது வந்து பிரியற மாதிரி இருக்குது அப்படின்னு ஆரோட சொல்றாரு. எத்தனையோ முறை எழுச்சித்தமிழர் அவர்கள் சொல்லிவிட்டார், இந்த கூட்டணி ஒரு சித்தாந்த கூட்டணி, இது கொள்கைக்கான கூட்டணி, இழப்புகள் எனக்கு இருந்தாலும் இந்த கொள்கையை விட போவதில்லை என்று அகில உலகத்திலே விலை போகாத ஒரு தலைவர் என்றால் அந்த தலைவர் தான். சரிங்க சார், இப்ப மூணாவது பாயிண்டோட முடிச்சுட்டாங்க, நீங்க உங்க கருத்துக்களை வைக்கலாம். என்னைக்குமே நல்ல மரம் கனி உள்ள மரம் கல்லடிபடும், அவ்வளவுதாங்க சார். ராமன் சார் புரியுதுங்களா? நல்ல மரத்திலே கனி இருக்கிற மரத்திலே சுற்றிகள் கல்லடி படத்தான செய்யும், அதுதான் சொல்ல வர்றேன். அதாவது நல்ல மரத்தை பற்றி பாராட்டுங்கள். ராமன் சார் தொடருங்க, உங்களோட கருத்துக்களை தொடருங்க. ராமன் சார் கேக்குதுங்களா? நீங்க பேசுங்க. அவருடைய 3 கருத்துக்களை வந்து அவர் முன் வச்சிருக்காரு. சார் ராமன் சார் கேக்குங்களா? அதாவது திமுகவின் கொள்கை என்ன, திமுகவின் கொள்கை என்ன அப்படின்னு செல்வம் சார் தன்னோட முதல் கேள்வி கேட்டார். அதற்கான பதிலையும் இந்த கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை, எழுச்சி தமிழர் அவர்கள் மிகவும் தீவிரமாக சொல்லி இருக்கிறார், இது கொள்கை வாய்ந்த கூட்டணி, இந்த கூட்டணி எப்போதும் தொடரும் என்று. உங்களோட கருத்துக்கள் என்ன? கொள்கையும் இல்ல எதுவுமே இல்ல, அது வந்து கல்லு வச்சு பழுக்க வைத்த பழம் திமுக கூட்டணி என்பது. ஆகவே டாக்டர் பூபதி ஜான் வந்து டாக்டர் ஜான் ரொம்ப கனவுகளை கூட அவரு பெரிய வசன கர்த்தாவ கூட இருக்காரு என்பது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அதனால டாக்டருடைய கனவு எப்படின்னா, கனவு காணும் காட்சி எல்லாம் கலைந்து போகும் மேகங்களாக உள்ளோம். ஆகவே திமுக முன்னேற்ற திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க அண்ணா அப்புறம் பூபதி ராஜன் சொன்னாரு, கழகங்களுக்கு போராடலாம், சிறை நிரப்பலாம்னு அன்னைக்கு அண்ணா சொன்னார் சொல்றீங்க. இன்னைக்கு இதே அந்த அண்ணாவுடைய கொள்கையை இன்றைய திமுக பின்பற்றுமா? இன்றைய திமுக நிலைமை, தம்பி வா ஊழல் செய்யலாம், இளங்களை கபடிகளை செய்யலாம், மக்களை ஏமாற்றலாம், கொள்ளை அடிக்கலாம், இடி ஐடி வந்தால் வெளிநாட்டுக்கு ஓடலாம். இதுதான் திமுக புது பார்முலா. இது டாக்டர் ஜான் அவர்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. இன்னைக்கு முரசொலி பத்திரிகையில உங்க பத்திரிகை திமுக அதிகாரப்பூர்வ பத்திரிகை என்ன இருக்காங்க? அதாவது உலகத்திலேயே இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முன்னணி மாநிலமாக உள்ளது. ரைட்டு. விளையாட்டு துறையில் தமிழகம் இந்தியாவிலே முன்னணி உள்ளது. யாருக்காக சொல்றீங்க? உங்களுடைய மகன் விளையாட்டுத்துறை அமைச்சராக உள்ளார், அவரை ஹைலைட் செய்ய வேண்டும் என்பதற்காக தகப்பனார் தன் மகனை சுட்டி காட்டுகின்றார். காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சுதான். இதே டாக்டர் ஜான் அவர்களே, உங்களோட ஒண்ணு சொல்றேன், இந்த அரசு மருத்துவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றினார்களா? அரசாணை எண் கலைஞர் போட்ட எண் அரசாணை 524 எண்ணில் அரசு மருத்துவர்களுக்கு மற்ற மாநிலத்தை விட 40,000 ரூபாய் சம்பளம் கம்மியா கொடுக்கறீங்க என்று அந்த அரசு மருத்துவர்கள் பல முறை போராட்டம் பண்ணி அண்ணா சபையில மனுக்கள் கொடுத்து இதுவரைக்கும் மக்கள் நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களோ, மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களோ இதுவரையிலும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லையே. மேலும் கொரோனா காலத்தில் டாக்டர் விவேகானந்தன் காலமானார். அந்த விவேகானந்தனுடைய மனைவிக்கு இதுவரைக்கும் வேலை கொடுக்கவில்லையே. ஏன் கொடுக்கவில்லை? அப்படி என்றால் நீங்கள் அரசு ஊழியர்களுக்கே எதுவும் செய்யவில்லை, மக்களுக்கும் எதுவும் செய்யவில்லை. நீங்கள் ரோட் ஷோ போட்டேன்னா என்ன போட்டால் மக்களுக்கு என்ன நன்மை? உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு உற்சாக பானம் அதை தவிர்த்து வேற எந்த லாபமும் இல்லை என்பதை டாக்டர் ஜான் அவர்களை இதுவரை இப்படி இந்த மாதிரிதான் அவரு முழுக்க அறிவாலயத்திற்கு தன்னையே அர்ப்பணித்து விட்டாரோ என்ற நிலைப்பாடு என்னுள் இயங்குகின்றது. ஆனால் அண்ணன் வழக்கன் சேக்கணன் உண்மையை போட்டு உடைத்துள்ளார். அதை தூத்துக்குடி செல்வம் அவர்கள் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளார். சரிங்க சார். ஜெயகண்ணன் சார் சொல்லுங்க. 2 பேரும் மாறி மாறி உங்களுக்கு ஒரு புகழுரை வாசிச்சிருக்காங்க. உங்களோட விளக்கத்தை வந்து புகழுரை வாங்குவதற்காக நான் சொல்ல, அவங்க 2 பேருமே பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாக பேசும்போது திராவிட இயக்கத்தின் வழி வந்தவனாக, திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தை சார்ந்தவனாக, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்வதற்காக தான் நான் சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, அதாவது முதலமைச்சருடைய அனுபவம் என்பது அரசியலிலே 50 ஆண்டுகளை அவர் நிறைவு செய்கிறார்.
இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு 50 ஆண்டு பொன் விழாவை கொண்டாடுகிற நேரத்தில், இந்த நேரத்தில் முதலமைச்சர் அவர்களும் அரசியலிலே 50 ஆண்டு காலத்தை தொட்டு பொன் விழாவையும் நிறைவு செய்கிறார் என்பதையும் பதிவு செய்து கொண்டு, என்ன செய்தி என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை என்பது அந்த தொண்டர்களுக்கான அடிப்படை இதுவரை கொடுக்கப்பட்ட அந்த முக்கியத்துவம் குறைந்திருக்கிறது. கட்சி நிர்வாகிகள், மேல்மட்ட நிர்வாகிகள், மாவட்ட அளவில் இருக்கிறவர்கள் கட்சி ரீதியாக வருகின்ற அந்த அதை என்ன சொல்றோம்னா ஆதாயங்களை அடிமட்டம் வரை கொண்டு செல்லவில்லை. இப்ப இந்த ரோட் ஷோ, பொதுக்குழு, இதுல வந்து தொண்டர்களோட ஒரு இணக்கமான ஒரு மனநிலையை என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஓராண்டு காலத்துக்கு இப்படித்தான் வந்து 2011 தேர்தலில் வந்து 200 தொகுதிகளை கண்டிப்பாக வெல்ல முடியும் என்று அன்றைக்கு இருந்த உளவுத்துறை அதிகாரிகள், அரசியல் சாணக்கியர் என்று சொன்ன கலைஞர் அவர்களையே ஏமாற்றினார். 2011ஆம் ஆண்டு இப்படித்தான் சொல்லி எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத சூழலை உருவாக்கியதும் இதே தமிழ்நாடு உளவுத்துறை இருந்த அடுத்த கட்ட தலைவர்கள். 200 தொகுதிகளை எளிதாக வென்று விடலாம் என்று கலைஞரிடமே பொய்யான தகவல்களை சொல்லி, அன்றைக்கு இருந்த தவறான தகவல்களை அவரிடம் சொல்லி எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத சூழலை. அடுத்ததாக 2016 தேர்தலில் கண்டிப்பாக வெல்ல முடியும் என்ற சூழல் இருந்த போது கூட ஒரு 20-30 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை இழந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது கடந்த 4 ஆண்டு காலத்தில் செய்ய வேண்டிய பணிகளை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமைக்கு, குறிப்பாக ஆட்சி தலைமைக்கு கொண்டு செல்லாதது அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய தவறு, கட்சி நிர்வாகிகளுடைய தவறு. இன்றைக்கு கூட்டணி வலுவாக இருக்கிறது, கூட்டணி வந்து மிகச் சிறப்பாக இருக்கிறதுனா அது வந்து தலைமையோட திரு ஸ்டாலின் அவர்களுடைய திறமை தான், அதுல மாற்றம் இல்லை. சரி, கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார் முதல்வர், பாராட்டு சொல்றீங்க. ஆனால் அவரிடம் இருக்கின்ற தொண்டர்களை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க முடியவில்லை அப்படின்னா, இப்போ மாவட்டத்தில் வந்து தொடர்ச்சியாக ஒருவருக்கே கட்சியில பதவிகளையே கொடுக்கிறது. அதாவது என்னன்னா, பரம்பரையாக ஒரு நிர்வாகிகளை தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்னன்னா, அடுத்த கட்டமாக இருக்கிற தொண்டர்கள் அதற்கான வாய்ப்புகளை இழக்கிறார்கள். ஒண்ணு. அடுத்த செய்தி தான் நிர்வாகிகளுடைய அந்த ஆணவ பேச்சு. மூத்த அமைச்சர்களாக இருப்பவர்களும் அடுத்த கட்ட மாவட்ட பொறுப்பாளர்களாக இருக்க தொடர்ச்சியாக அந்த தொண்டர்களிடமும் மக்களிடமும் தொடர்ச்சியாக அவர்கள் பேசுகின்ற பேச்சு என்பது தமிழ்நாட்டு மக்களை முகஞ்சொலிக்க வைக்கிறது. இது ஒண்ணு. அடுத்ததா பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் நீங்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட வைக்கணும். திரு ஸ்டாலின் அவர்களிடம் உண்மையை சொல்லுகின்ற பத்திரிகைகளும் ஊடகங்களும் இன்றைக்கு இல்லை என்பதுதான உண்மை. அந்த செய்திகளை நான் சொல்லக்கூடியதுன்னா, கூட்டணியோட இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்களும் பேசுறதில்ல, பத்திரிகைகளும் பேசுறதில்ல, ஊடகங்களும் பேசுறதில்ல. நம்மை போன்ற ஏதாவது அரசியல் விமர்சகர்கள் பேசினாலும் காது கொடுத்து கேட்பதில்லை என்றால் இது எப்படி 200 தொகுதியில் வெல்ல முடியும்? சரி, இதற்கு பூபதி ஜான் அவர்கள் என்ன பதில் சொல்றாங்க சொல்லுங்க சார். இல்ல, தோழர் சொல்ல இருக்கிறாரு, இப்ப பத்திரிகை சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து சொல்றது பேச அப்படின்னா, திமுக கட்சியில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள், அது உட்கட்சி பிரச்சனை, அது வந்து தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய பதவிகள் கொடுப்பது பற்றியும், இரண்டாவது தொண்டர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வது பற்றியும், இரண்டாவது பத்திரிகைகள் சுதந்திரம் அப்படின்னு சொல்றாரு. இது பிரச்சனை எல்லா கட்சியிலும் இருக்கிறது. இங்கு 5-10% இருக்குதுன்னா பிஜேபியில 50% இருக்குது. ஆனால் இந்த 10% பிரச்சனை 2026 தேர்தலுக்கு ஏதேனும் ஒரு ஆபத்தை விளைவித்து விடுமா என்பதுதான் அவருடைய ஐயம். அதுதான் சொல்ல வர்றேன். அதாவது எப்பவுமே வந்து நம்ம கார்டடா இருக்கணும், அது ரொம்ப உருதான். அந்த பாயிண்ட் இவருடைய இருந்து நம்ம எடுத்து என்ன நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறதான் திராவிட சித்தாந்தம். அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க எல்லா கருத்துக்களையும் விவாதிப்போம், நல்ல கருத்துக்களை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், மோசமான கருத்துக்களை இருந்து விளக்க முயற்சிக்கிறேன், நான் விடுபடுகிறேன். அதுதான் முக்கியம். நான் வந்து ஒரு ஆதிக்க சக்தியாக எதேச்சதிகாரமாக ஒரு அதிகாரத்தை நோக்கி ஒன்றிய அரசு நடப்பதை போல நாங்கள் நடப்பது அல்ல. நான் சொல்வது மட்டுமே சட்டம். ஆமா, அப்படி நடப்பது அல்ல. அதான் என்ன ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, வரக்கூடிய 2026 தேர்தல் வந்து ஒரு வாக் த்ரூ, கேக் வாக்னு சொல்ல முடியாது. அது ஒரு கஷ்டமான காலம் தான். அதுக்காக அப்படி இருந்தா தான் இங்க கேடர்ஸே ஒர்க் பண்ணுவான், இல்லைன்னா கேடர்ஸ் தூங்கிட்டு இருப்பான். கேடர்ஸ் நம்ம இழந்துருவோம். எல்லாம் கிடைக்கும் என்கிற அமைதியிலே கேடர்ஸ் இருந்துருவாங்க. அப்ப அந்த கேடர்ஸ்க்காக நடத்தப்படுகின்ற ரோட் ஷோ வெற்றி அடையுமா? கண்டிப்பாக வெற்றி அடையும். அதுதான் சொல்றேன். அப்ப ஒரு வருடத்திற்கு முன்பு கூட்டணி அமைக்கின்ற பிஜேபி அதிமுக கூட்டணி அமைக்கின்ற திட்டம் வைக்குமேயானால், வெற்றி கூட்டணியான திமுக கூட்டணி ரோட் ஷோ அமைப்பதையும் எல்லா கட்சிகளையும் ரோட் ஷோ கொண்டு போவதிலையும் என்ன தவறு இருக்கிறது? தவறே கிடையாது. அப்படித்தான் செய்யணும். இதான் யுக்தி, ஸ்ட்ராட்டஜி. மக்களுக்கு வந்து சரியான யுக்தியை சொல்ல வேண்டும், அதுதான் முக்கியம். மக்களுடைய மனதிலே குடிபெயர வேண்டும், அதுதான் முக்கியம். அப்போ திமுக எவ்வளவு பெரிய நல்ல திட்டங்களை எல்லாம் செய்திருக்கிறது. அப்ப நல்ல திட்டங்களை எடுத்து சொல்லுவதற்கும், ஒன்றிய அரசினுடைய மோசமான திட்டங்களால் எப்படி தமிழகம் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது, கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லவும் வேண்டும்.
இனிப்பை கொடுப்பதை போல காரத்தையும் இவர்கள் கொடுக்கிறார்களே, காரம் இல்ல கசப்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்களே என்பதையும் சொல்ல வேண்டும். ஆனால் இனிப்பைத்தான் நாங்கள் முன்னிறுத்துகிறோம். அது ஒன்று. இரண்டாவது, பத்திரிகை சுதந்திரம் இல்லை என்றால் திமுக அரசியலில் பத்திரிகை சுதந்திரம் என்றுமே நசுக்கப்பட்டதே கிடையாது. என்றுமே நசுக்கப்பட்ட எல்லாருக்கும் இப்பொழுது கூட ஒன்றிய அரசின் போல வந்த யாராவது ஒரு கருத்து இங்க திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திய நாட்டை பத்தி தவறான கருத்தை போட்டு விட்டார்கள், நேஷனல் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்றாங்க. உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்குது. என்ன சொல்லி இருக்குது உச்சநீதிமன்றம்? யாராவது அவர்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுவதற்கு நீங்கள் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணீங்கன்னா அவர்களுக்கு பிணை கைது பெயில் கொடுத்துட்டாங்க. ஏன் கொடுத்தாங்க? தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லுவதற்கு அவர்களுக்கு தார்மீக அடிப்படை உரிமை இருக்கிறது. அது போன்று ஒரு எதேச்சதிகான சர்வாதிகாரமான அரசு அல்லங்க. சரிங்க சார், இப்போ பிரச்சாரம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்களா? இந்த 2026 தேர்தலுக்கு இன்றைய ரோட் ஷோ, நாளைய பொதுக்குழு கூட்டம் ஒரு பிரச்சாரமானால் அது எத்தகைய வெற்றி வாய்ப்பை தரும்? அருமையான வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். இதுதான் ட்ரெண்ட். இப்படிதான் இருக்கணும். என்ன அப்படின்னா, இந்த ரோட் ஷோ மட்டும் இல்ல, செல்லும் ஐயா சொன்னாரு, ஏன் ரோட் ஷோ போவீங்க, கார்ல போகாதீங்க, நடந்து போங்க, அப்ப நான் வரவேற்குங்கிறாரு. அப்ப எதிரணியில் இருக்கக்கூடிய செல்வமே வரவேற்கும் போது அளவிற்கு நாம நடந்து போகணும். அதுதான் முக்கியம். நடந்து போனா போதும், செல்வம் ஐயா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு, அவ்வளவுதான் முக்கியம். அப்போ மக்களை தேடி, மக்களுடைய பல்சை தேடி, எல்லா மக்களையும் அரவணைக்கக்கூடிய, எல்லாருக்கும் எல்லாம் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய திராவிடத்தினுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லணும்னா இது போன்ற ரோட் ஷோக்கள் இன்னும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும், நடக்க வேண்டும் என்பதுதான் குறிக்கோள். நன்றி சார். செல்வம் சார், உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று இந்த ஆட்சியை அலங்கோலமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் அந்த மனத்தில் வாண்டி நாடாள் பாவனை சுயமனை வேண்டி கொண்டு வந்தார்கள் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்று இவர்கள் கூத்தாடி இந்த அமைச்சர்கள் தன் கருத்த ஜெயகண்ணன் அவர்கள் சொன்னது போல அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் ஜமீன்தாரர்களாக இருக்கிறார்கள். அண்ணா தம்பிகள் என்று சொன்னார், கலைஞர் உடன்பிறப்பு என்று சொன்னால், இன்றைக்கு திமுகவிலே ஜமீன்களும் விட்டாத் ராஜுகளுமாக அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள். தொண்டர்களுக்கும் கட்சிக்கும் இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது, ஆட்சிக்கும் மக்களுக்கும் இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது. அதனால நிச்சயமா நான் வந்து அறிவிட்டு சொல்றேன், அனுமானமா சொல்லல. நானும் எனக்கு வயது 64 வயது ஆகிறது. 1977 இருந்து வரை ஒரு அரை நூற்றாண்டு காலம் இந்த நாட்டு தேர்தலை பார்த்து, கிட்டத்தட்ட 500 ஆண்டு காலம் தேர்தல் அரசியலை பார்த்தவன், பங்கெடுத்தவன் என்கிற முறையில சொல்றேன். திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், அது வேறு. அதே நேரத்தில் அகற்றப்பட்டு விடும் என்பது முடியாத நம்பிக்கை. நிறைவான கருத்தாக நானும் எடுத்துக்கொள்கிறேன். ராமன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. நல்ல நல்ல நீளம் பார்த்து நாளும் இதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை நீ விதைக்கணும். நாட்டு மக்களிடம் திமுக நாணயமாக நடந்து கொள்ளவில்லை. இந்த 4 ஆண்டு தேர்தல் ஒரு குடும்ப வளர்ச்சிக்காக தான் இந்த ஆட்சி நடக்கின்றது. அமைச்சர்கள், அதிகாரிகள், துறை சார்ந்த அதிகாரிகளும் உதவியாளர்களும் தான் தங்களுடைய வளத்தை பெருக்கி விட்டதை தவிர்த்து மக்களுக்கோ கட்சி தொண்டர்களுக்கோ எந்த புண்ணியமும் கிடையாது. உதாரணத்துக்கு நன்றி சார், நன்றி நன்றி. சரிங்க சார், ஜெயகண்ணன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு என்னை பொறுத்தவரை ஒரே வரியில். திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே 4 ஆண்டு செய்த அண்ணன் சொன்ன மாதிரி சாதனை திட்டங்களை கொண்டு செல்வது மட்டுமல்ல, அடுத்த கட்டமாக இளம் தலைவராக உருவாகி இருக்கக்கூடிய அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எதிர்கால கருதியும், அடுத்த ஆட்சியிலே அவருடைய சொல்லாடலை கேட்பதற்கும் இப்போது இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களை உடனடியாக வீட்டுக்கு அனுப்பிவிட்டு புதிய இளம் அமைச்சர்களை கொடுத்தால் அவருக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்த கட்டமாக திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளவு எளிதாக இந்த தேர்தலை சந்தித்து விட முடியாது. ஏன்னு சொல்றேன்னா, கூட்டணிகளை வலுவாக அமைக்கக்கூடிய எதிர் வியூகங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதையும் திராவிட முன்னேற்ற கழகம் கவனத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் கூட மிக கடினமான சூழலில். சரிங்க சார், நன்றி நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவக்குமார்.